Hi flames, how are you? Hope you all fine. And இன்னைக்கு நான் பேசணும்னு வந்தது லைஃப்ல 5 விஷயம் இருக்குது. அதை நீங்க எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்க இழக்கக்கூடாது. லைஃப்ல என்ன நடந்தாலுமே சரி, அந்த 5 விஷயங்களையுமே நீங்க இழக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக நாம நம்மளை தனியா வச்சுக்கிறது கிடையாது. நம்ம மேல நமக்கு இருக்கிற அக்கறையை உறுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்ப நீங்க உங்களை மதிச்சீங்க அப்படின்னாக்க உங்களை மதிக்காத ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்த மாட்டீங்க. நீங்க உங்களை விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களை விரும்பாத ஒருத்தவங்கள்ட்ட உங்களை கொண்டு போய் நிறுத்த மாட்டீங்க. ஸோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வாழ்க்கையில எந்த கட்டத்திலுமே இழக்கக்கூடாத ஒன்று. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை நீங்க இழக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எரிபொருள். உங்க வாழ்க்கைக்கான எரிபொருள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எனர்ஜி. எனர்ஜினா என்ன அப்படின்னாக்க தேவையில்லாதவங்கள்ட்ட கோவப்பட்டு தேவையில்லாதவங்கள்ட்ட சண்டை போட்டு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்றது, நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றது, நம்மளுடைய வேர்ட்ஸை வேஸ்ட் பண்றது, நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜியை மற்றவங்களுக்கு தேவையில்லாம பயன்படுத்துறது. சரிங்களா? உங்களுடைய எனர்ஜி, யூ ஹாவ் டு சேவ் யுவர் எனர்ஜி ஃப்ரம் டாக்ஸிக் பீப்புள். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னாக்க பீஸ் ஆஃப் மைண்ட். எது என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, உங்க மன அமைதி தான் உங்களுக்கு முக்கியம். அதை கெடுக்கிற மாதிரி எது வந்தாலும் தூக்கி போட தயங்காதீங்க. உங்க மன அமைதிக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கலன்னா வேற யாருங்க எடுப்பாங்க? உங்க மன அமைதியை விட்டு கொடுத்துட்டு தான் மற்றவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்னாக்க அது உண்மையிலே போலியான வாழ்க்கைங்க. உங்க மன அமைதி இல்லாம நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா நடிக்கிறீங்க, நீங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஸோ மூணாவது, உங்க மன அமைதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நாலாவது, உங்களுடைய டைம். உங்களுடைய டைம் வந்து எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா? அந்த டைமை நம்ம சில பேருக்காக எப்படி வேஸ்ட் பண்றோம்னு சொல்லவா? நிறைய விஷயங்கள் நிறைய வழியில வேஸ்ட் பண்றோம். பட் எப்படி அப்படின்னாக்க நம்மளை மதிக்காதவங்களுக்கு, தேவையே இல்லாம ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு, இப்ப நம்ம பேசுறதுனால அந்த விஷயத்தினால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற சமயத்துல அந்த மாதிரியா இருக்கிற இடத்துல உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்க வாழ்க்கையில எந்த வகையிலுமே விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், பீஸ் ஆஃப் மைண்ட், யுவர் எனர்ஜி, யுவர் டைம், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா வெயிட், லாஸ்ட் ஒன் உங்களுடைய கனவுகள். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் சாதிக்கல, எங்க அப்பா அம்மா எனக்கு பர்மிஷன் கொடுக்காதனால தான் நான் அதை செய்யல, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்னால் அதெல்லாம் பண்ண முடியாம போச்சு, குழந்தைங்க பிறந்தனால என்னால் அதெல்லாம் பண்ண முடியாம போச்சு. உண்மையிலே இதெல்லாம் நீங்க சொல்ற காரணங்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய நினைப்பு உண்மையா இருந்தது அப்படின்னாக்க இந்த காரணங்கள்லாம் கண்டிப்பா நீங்க தூக்கி போடுவீங்க. ஆனா நீங்க அதை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையிலே உங்க கனவுகள் மேல நம்பிக்கையோ அதை அடையணுன்ற முயற்சியோ கிடையாது. யார் ஒருத்தர் இது செய்ய என்னால முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட எந்த ஒரு கனவுமே கிடையாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு குறிக்கோளுமே கிடையாது. இல்ல நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னகிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உன் பையன் வெளியில படிக்கிறான், நீ உன் வீட்டுக்காரர் மட்டும்தான், உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் நான் பண்றத பண்றாங்களா? இல்லையே. ஏன்னா எனக்கு இந்த கனவு இருக்குது, நான் இதை முடிப்பேன், எனக்கு இதை செய்யணும், என்னோட டேலண்ட்டை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும், என்னோட டைலரிங் ஆகட்டும், ஆரி ஒர்க் ஆகட்டும், சில்க் த்ரெட் பேங்கிள், ஸ்பீக் வித் கவி, என்னால என்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். யூடியூப் சேனல் மூலியமா வீடியோ எடுத்து ஒன்னா நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் என்னை சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம். நான் வெளிப்படுத்தணும்னு நினைச்ச என்னுடைய முயற்சி, என்னுடைய கனவை நிஜமாக்கணும் நான் நினைச்ச எடுத்த முயற்சி தான் அதுக்கான காரணமே ஒழிய காரணங்கள் காரணம் கிடையாது. சரிங்களா?
ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த 5 விஷயத்தையும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைம், உங்களுடைய ட்ரீம்ஸ். ஓகேங்களா? யூ ஷுட் நாட் lose these 5 items at any cost in your life. Okay? All the best.